உணவை பொறுத்தவரை நம்முடைய பழைய இலக்கியங்கள் சொன்ன பல்வேறு விஷயங்கள் ஆச்சரியமாக ஒரு பாடல் அதாவது நோய் அணுகா விதி அப்படின்னு சொல்லலாம். நோய் கணக்கு முதல் பாலும்போ பாசாக சொல்லலாம். இன்றைக்கு அவர்கள் நிறைய சர்ச்சைகள் தேவையாகுது. அன்றைக்கு சொன்னது பாசாக பாலும்போ எண்ணெய் வழி வெளியில் முடியும். எண்ணெயில போச்சுன்னா வெளியில தான் முடியும். எண்ணெய் அது எப்படி சொல்லலாம்? வாரம் 2 முறை எண்ணெய் வாரம் நல்லா சிக்கல் ஆட்ட நல்லா தலைக்கு தெரிஞ்சு வெந்நீர் குளிக்கணும். அன்னைக்கு மட்டும் 10 நாள்ல நல்ல 4 பச்சை தண்ணியில தலைக்கு குளிக்கும். குளித்த தலையில குளிக்கிறதா நிறைய பேர் கழுந்து குளிக்கிறேன், எடுத்து குளிக்கிறேன், காது குளிக்கிறேன் இல்லையா. கேனடா மாநில திதிக்கு வேணும் இல்லைன்னா சனி குளிக்கிறது பலகாரம் சொல்றாங்க. அத்தனையும் தப்பு. குளித்தல் என்பதற்கு பின்னாடி அர்த்தமே உடைய யுத்தத்தை நீங்குவதற்கான முதல் நலப்படுத்துவது. இரவுல சந்திரனுடைய ஆட்சி, அந்த சந்திரனோட ஆட்சி உணவு ரொம்ப வெம்மையாகும். உணவு வெம்மையாகி காலைய சூரியன் வந்த உடனே உணவு தனதானே கூடணும். அந்த வெம்மையாகிற உடல் குளிர்ச்சியை நோக்கி நடக்கக்கூடிய டிரான்சிஸ்டத்துல ஒரு கேட்டலிஸ்ட் தான் போயிட்டு. அதனால காலையில் இல்லையா வெறும் அழுகுதேஷ் கோயிலுக்கு எல்லாரும் நடக்கிறதுதான் புரியணும். ஏன் காலையில ஊழியறாங்க? தாலையும் பிடிப்பதற்கான தாலையை குற்றத்தை தணிப்பதற்கான முதல் முக்கிய. அப்படி இருக்கும் போது எண்ணெயை குளிக்கும் போது மிகவும் குளிர்ந்து விடக்கூடாது. உடல் மிகவும் குளிரும் போது கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும் அப்படிங்கிறதான் வெந்நீரையும் போயிட்டு சொன்னான். அன்னைக்கு பகல் குயிலும் பகல் குளரும் ரெண்டு சொல்லியிருக்கா. பகல்ல தூங்காத, பகல்ல சும்மா கிட்ட கூடும், பகல் புரட்சி திட்டத்தை கூடும், இரண்டையும் கலக்கி சொன்னான். மூத்த நாள் சமைத்த சரி அவங்களையும் பதவிக்கும். முந்தின நாள் நீ வந்து முந்தின நாள் சமைச்ச சாப்பாடு இகழ்ச்சியும் அமுதமே இருந்தாலும் அது சாப்பிட்டாரு. அத்தனை நம்ம ஈட்டமா வச்சிருக்க ஒரு சவுப்படி வீட்டுல அது போல சாப்பிடுறோம். சென்னையில ஏற்க நம்பிருக்காங்க. இது கிரிக்கெட் நம்ம சாப்பா, இது புதன்கிழமை புளி குழம்பு, இது வெள்ளிக்கிழமை இருக்கு. ஏன்னா அதிக குழம்பு அந்த அளவுக்கு சமைச்சு வச்சு அது அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிடுறாங்க. திரும்ப நம்ம ஒண்ணு உள்ள வைக்கிறது ஒரு பிரச்சனை. அதை எடுத்து மறுசூடு செய்யவாய். அந்த மறுசூடு செய்யும் போது 10 மாற்றி அதான் சொல்றாங்க. கூட்ட நாள் சமைத்த கறி அமுதைக்கு உருவாக்கியோம். மண்வரப்பு விளைவுகளில் தரனை ஏற்றி பிற விஷயம். கீழே விளைகிறதுல தரை அடியில விளைகிறதுல கர்ணன் மட்டும்தான் சாப்பிட சொல்லிடுறான். கர்ணன் கிளீங்க நிறைய பேர் சேனை கிழங்கி கர்ணன் கிழங்கி கொடுக்கிறான். சென்னையில வந்து சேனை நிறைய சொல்லலாம். சேனை கிடையா எலிஃபென்ட் யாம் பெருசா மாதிரி அந்த எலிஃபென்ட் யாம் வந்து சாப்பிடுறாரு. அதுவும் வந்து வாங்கி விட்டான். பிடிக்கிறது அது என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த கிழமை இல்லாத அளவுக்கு நார்ச்சத்து அந்த பிடிகரணையில வந்து பிடிகரணையில தான் நார்ச்சத்து உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சிறு கிழங்கு எல்லாவற்றையும் சோதிச்சு பார்த்தா கருணை கிழங்குல மட்டும்தான் அந்த பிடிகரணையில மட்டும்தான் இருக்கு. மூல நோய் இருக்கிறவங்க அலர்ச்சிகள் இருக்கு, இல்ல மூலத்துல ரத்தம் அடிகள் இருக்கு, பௌத்திரம் இருக்கு அப்படின்னா ரொம்ப எளிய முக்கியமான வேலை செய்வாங்க. பிடிகரணை, சின்ன வெங்காயம், தித்திக்கீரை இந்த மூணையும் வச்சு மசியல் பண்ணுவாங்க. மசியல் செய்து அதை கொடுப்பாங்க. அது மூல நோய் 2 நாள்ல அந்த போகுது. ரொம்ப சாதாரண விஷயம். இன்றைக்கு அதாவது அவன் ஆராய்ச்சி பண்ணிருக்கான். எப்படா இது சிம்பிள் ஆக்ஷன் இருக்கு, எப்படா இது மூல நோயை சரி பண்ணுறதுன்னு அவன் பார்க்கணும். அப்புறம் நான் ஒரு விஷயம் இந்த நோய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பெரிய வாழை இந்த வாழை முழுமையாக மனநம் செய்யறதுக்காக அடித்து வந்த மூலம் செய்து கறி துகிறோம், ஊத்த தையும்போம், முதலாளி சமைந்த கறி அமுதையும் கருதும், ஞாபகம்தான் வகைகள் பசித்துறையே இருக்கும். ஞாபகம் பசிச்சானே சாப்பிட பண்ணோம். ஞாபகம்தான் வகைகளும் பசித்துறையை விட்டோம். 9 இருமுறைய 3 பொழுது உண்டோம். உரைகளுக்கு ராயவழிய பதவிகள் செய்யும். பெண்களமை திங்களுக்கு காலம் வந்து கருவோம். உடலுறவு மனம் நிகழ்ந்து 20 கூடுவது மாதத்துக்கு 1 முறை தான் சொல்றான். உடலுக்கான ஒரு 5 யாரும் இல்லை. இதெல்லாம் வந்து நிறைய டிபேட்டபிளா இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு அதனுடைய அறிவியலை நுட்பமாக பார்க்கும் பொழுது அதனுள் ஒதுங்கி இருக்கக்கூடிய விஷயம் மிக மிக முக்கியமாக வெறும் காலத்திலும் பெயர்கள் இருக்குமா. என்ன அர்த்தம் அப்படின்னா, சாப்பிடும் போது இடையில தீர்வுடாது, இடையில் புரியாதே கடையில் மறவாதே என்று ஒரு வழக்கு போடுகிறது. இடையில விதிச்சோம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைஜஸ்டிவ் வச்சு நீ கிழங்கு சாப்பிடுற, ஒரு மீன் கறி சாப்பிடுற, இல்லைன்னா ஒரு குழம்பு சோறு சாப்பிடுற, சாப்பிடும் போது
உன்னுடைய சாப்பிட்ட கணத்துல அது சுவையே கூடை உணர்ந்து கூடையில் ஹைபோதலாமஸ் வந்து அமிகாய்டு கூண்டி என்ன சுரங்கை சுரங்கணும்னு அது முடிவு. அப்ப அது வழியா பைரடி கமெடியஸ் வரணுமா இல்ல வந்து ரெனிங் வரணுமா 15 வரணுமா எல்லா இன்செக்ட் எல்லா ஆர்மம் எல்லாமே நீ சாப்பிடுற உணவை சமையல உள்ள சுரங்கு. அப்ப சுரங்கக்கூடிய சமயத்துல நீ போய் நடுவில் தண்ணியை வச்சுன்னா நெய்வு வரக்கூடிய கொதிவிடலாம் பாத்தீங்கன்னா 5 ml 3 ml 10 ml சொல்லிட்டு தான் வரும். அப்ப அங்க போய் கல்யாணம் கொஞ்சம் தனியா நடுவு பிடிச்சோம்னா அவ்வளவு தனிச்சு மழை அதுதான் அதான் சொல்லிதான் பயத்து அலைந்தோம் நடுவில் பிடிக்காது. ஆனா இடையில் அதே கடையில் பரவாயில்ல. அதுதான் விக்கல் வருது நீங்க சாப்பிடாம தக்கிவியாங்க அவன் சிக்கலாயாரு. இப்படி விக்கல் வரனாலும் சுவை இருந்தாங்க. அப்படி விக்கல் தான் கடையில் வச்சுதான். ஆனா மற்ற நிலையங்கள்ல சில பேர்மா 2 உருண்டைக்கு நடுவில் தனி பிடிவாங்க. இன்னொரு விஷயம் நன்றாக கூட யாருக்கும் உடலில் ரீதியாக சிக்கல் இருக்கிறதோ அவர்கள் இடையிலேயே தண்ணீர் அடிக்கொண்டே ஒருத்தர் சாப்பிடும் போது ஒரு உருண்டை நடுவ தண்ணி பிடிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று யோசிச்சிருப்பார். மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழையெல்லாம் விஷயம் கனி வெளுக்கல் செய்வாங்க. வாழை வகை ரொம்ப கனிந்து போய் இருக்க கூடாதுங்களா. கனிந்த வாழையை வரைக்கும் வாழை அவர்கள் கனியாமல் கொஞ்சம் காவட்டா இருப்பது என்ன வித்தியாசம் என்று அறிஞர் பூர்வமாக யோசிப்பாங்க. கொஞ்சம் காவல்டா இருக்கும்போது அதுல தோல் சுவை இருக்கும். வாழை கொஞ்சம் நேரத்துல சாப்பிட்டா ஒரு தோல் இருக்கு இல்லையா அந்த தோலுக்கு கறியை இருக்கும் மாறிடும். கொய்யா பழத்தையும் கொய்யா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தோலுக்கும் ஒரு மெல்லிய கசப்பு கனிஞ்சிச்சு அது இருந்தாங்க. அப்போ மிகப்பெரிய அளவு இங்கிட்டு அது உடனே விடலாம். ஆனா நம்ம ஒரு 45 வயது 50 வயது வச்சோம்னா தூரக்குள்ள சூட்டியா வருங்க. 6 மணிக்கு ஒரு முறை கவனம் வருவாங்க வாங்கி எடுக்கிறது. வாங்கி மூலமாக உதவி சீக்கிரத்து 6 மணிக்கு ஒரு முறை அடமாந்த அமைக்கு ஒரு முறை வேறு உதவுவோம். வேறு தேங்கி கொண்ட வயிற்றுல கசடுகளையும் நம்முடைய தேங்கி வாரத்தை சமன்படுத்துவத பேதி வேறினா விரும்ப மதத்தை கழிவது வந்திருந்தார். வாரத்தை சரிப்படுத்துவான். இதுதான் வழிவகுத்தினார். இகனும் குறையினும் நோய் செய்யும் ஒரு வழிமுதலாயிரம் அந்த வழிமுதலாயிரம் வழியால அறியாம் வட இந்தியன் வாரம் யுத்தம் சொன்னாங்க. ஆனா அவனுடைய நூலை சொல்லி வழி அழகாயம் மிகவும் குறையிலும் நோய் செய்யும். ரொம்ப கூடுனாலும் குறைஞ்சாலும் இது நோய்வரும். அந்த பூனை சரி பண்றதுக்கு 6 மாசத்துக்கு ஒரு பூனை வாங்கி 4 மாசத்துக்கு ஒரே பெரிய இது நோய் மிக ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி இந்த பாடம் ஈடுபட்டே இருக்கிறது. பதார்த்த உணவு சித்தாவுடைய அனுமதி இன்னைக்கு ஆங்கிலேய மருத்துவர்கள் வந்து சோசியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு அப்படின்னு வந்து எழுதி ஆரம்பிச்சுட்டோம். அந்த சோசியல் ப்ரிவென்டிவ் மெடிசனையும் இந்த ஒரு 8 பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய பாடையும் முக்கியம் பார்த்தா இதில் முழுங்கக்கூடிய நுட்பம் அது அவ்வளவா கிடையாது. அப்ப எவ்வளவு முக்கியமா எவ்வளவு ஆய்ந்து அறிந்து இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறாங்க பாருங்க. அதை நாம் இது ரொம்ப ரொம்ப சாதாரணமா தட்டி கொண்டே போவோம்.